கைதோணி செடியோட, அதாவது கரிசலாங்கண்ணியோட விதை. இவ்வளோ விதையும் விழுந்து செடி முளைச்சா எவ்வளோ செடி கிடைக்கும்னு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சரி, இது இனி பூ என்னென்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம். என்ன கலர் எடு? ரோஸ் எடு. இது ஒரு கிட்டிலேருந்து அது வேறு எடுத்துக்கிட்டு அது வேறு கலர். 4 கலரா? ப்ளூவும் ஒயிட்டும். யார் வர வேற என் கலர் உண்டு பார்க்கட்டு. காலை கரிசலாங்கண்ணி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? கோழிப்பூ, இப்போ எல்லாருக்கும் ஃபேவரட் கலர் பிங்கு, மெஜந்தா கலர். இதுதான் பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல? இல்லை கலர் உண்டு. அது வேண்டாம். பூவை பார்த்தீங்களா? பூனைக்குட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. அப்புறம் பாருங்க, அம்மா பூனையும் குட்டி பூனையும் இருக்கு. விதவிதமாக பூ பூத்துருக்கு. நாங்கள் நட்டு வந்தது கிடையாது, வரக்கூடியது ஒரு விதத்தில் வரும், கொண்டு வைக்கிறது. ஆனால் பூ பூக்கும்போது விதவிதமாக அதுவாகவே பூக்குது. பாருங்க எப்படி வளைஞ்சு எழிஞ்சு பூத்துருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? புழு மாதிரியே இருக்குது பார்க்க பூ எல்லாமே. பார்த்தீங்களா? அப்புறம் இன்னொரு பூ பூத்துருக்கு, இதை பாருங்க எப்படி பூத்துருக்கு பார்த்தீங்களா? என்னோட குட்டி மருதாணி செடி ஒரு சின்ன கம்பு கொண்டு வச்சு எங்கே நிற்கிது தெரியுமா? இந்த செடி இந்த டப்பாக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குது. 2 கொம்பு நிற்க பாருங்க. இது 2ம் மருதாணி செடி தான். பார்த்தீங்களா? நீ பூவை பார்க்கலாமா? பார்த்தீங்களா பூ? பூ என்னென்ன கலரில் இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ள ஒரு கலர், வெளியே ஒரு கலரில் இருக்குது. பாருங்க எவ்வளோ கலரில் இருக்குன்னு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பூவோட கலர் எத்தனை கலரில் இருக்குன்னு. பாருங்க என்னென்ன கலரில் பூத்துருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்.